பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள் என்ற பாமாலையை பாடி நாம் யாவரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாடவாருங்கள். கம்பீரித்தவர் வாசலை கடந்து உள்ளே செல்லுங்கள், சீரந்த அவர் நாமத்தை கொண்டாடி துதி செய்யுங்கள். விண்மண்ணில் ஆட்சி செய்கிற திரியேக தெய்வமாகிய பிதா குமாரன் ஆவிக்கும் சதா ஸ்துதி உண்டாகவும். இன்றைக்குரிய ஆசீர்வாத வசனமாக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 9வது வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 9வது வசனம். நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்போது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். கடைசி வசனத்தை, அந்த பகுதியை நாம் திரும்பவும் வாசிக்கலாம். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தாதி கர்த்தரை ஆராதித்து மகிழ நாம் வந்திருக்கிறோம். அவரே ராஜாதி ராஜா, அவரே வல்லமையுள்ள கர்த்தர், அவரே நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமானவர். அவரை துதித்து மகிமைப்படுத்துவது எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு சந்தோஷம். நாம் யாவரும் சேர்ந்து மகிமை மாட்சிமை நிறைந்தவரே இந்த துதி பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம்.
உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே என்ற ஒரு அருமையான பாடலை பாடி துதித்த நாம், கர்த்தரை மகிமைப்படுத்தின நாம், கர்த்தரை பரிசுத்தப்படுத்தின நாம் யாவரும் முழங்காலிலே நிற்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்பின் இருதயத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அல்லவா? வீடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் முழங்காலிலே நிற்க வேண்டுமாய் அன்போடு கேட்கிறேன். கடந்த வாரத்தை சற்று நிதானித்து அறிய வேண்டுமே. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்விலே இருந்திருக்கும் அல்லவா? வார்த்தையினாலோ செயல்களினாலோ கர்த்தரை நாம் கனவீனப்படுத்தி இருக்கிறோம் அல்லவா? நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டுமே, நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டுமே. எபிரேயர் 10வது அதிகாரத்தின் 29வது வசனத்தின்படி தேவகுமாரனை நாம் காலில் கீழ் மிதித்திருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு நமக்குள் வர வேண்டுமே. அநேக சூழ்நிலைகளிலே கர்த்தரை விட்டு தூர சென்றிருக்கிற கூடிய அனுபவம் நமக்குள் வந்திருக்க வேண்டுமே. என் ஆண்டவரை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேனே, என் ஆண்டவரை நான் கனவீனப்படுத்தியிருக்கிறேனே, தயவாக கர்த்தர் என்னை மன்னிக்க வேண்டுமே என்று சொல்லி அவரிடத்திலே இறைஞ்சக்கூடிய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டுமே. நாம் யாவரும் கர்த்தருடைய திரு சமூகத்தில் எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே, ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த பாடலின் மூலமாக நம்முடைய கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? எத்தனை திரளின் பாவம் என் தேவனே, எளியன் மேலிறங்கையனே. எத்தனை திரளின்
எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. நீதிகள் என் கண்கள் முன்னமே இடைவிடாதிரு கையிலே, உன்னும் கிருபை ஓ மிகவும் பெரிதே, உந்தன் மிகும் கிருபை ஓ மிகவும் பெரிதே. உத்தம மனமுடையோ என்னை ஆளும், எத்தனை தீரளின் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. கெட்ட மகன் போல் தூட்டனாய் அலைந்தேன், கெடு பஞ்சத்தால் நலிந்தேன். ஈட்டமாய் மகன் என பாத்திரன் நலனான், ஈட்டமாய் மகன் என பாத்திரன் நலனான். என்னை ரட்சித்திடல் உந்தன் நிமித்தமே அப்பனே, எத்தனை தீரளின் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. ஆவிக்குரிய ஜீவியத்திலே இந்த பின்வாங்கி போகிற அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறாரு. அப்படிப்பட்ட பரம பிதாவாகிய நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆத்துமா பின்வாங்கி போகாதபடிக்கு அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே பாவம் மன்னிப்பை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்து பரிசுத்த ஆவியின் உதவியினாலே இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தருக்கு பிரியமான மகனாக மகளாக ஆண்டவருடைய பார்வையிலே பிரியமானவர்களாக இருக்கு கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. ஆமென். உட்காருவோம். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். நிருப பாடமாக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல் 9 வரை. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். வாசிக்க வேண்டிய நிருப பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 துவங்கி 49 முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36 துவங்கி 49 முடிய. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில்
இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதென்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. இந்த வேளையிலே உங்கள் யாவரையும் கூட அன்போடு கூட கர்த்தருடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். இன்னும் ஒரு ஞாயிறு ஆராதனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஐஎம் தொலைக்காட்சி மூலமாக நம்முடைய ஆராதனை நடந்து வருகிறதற்காக, ஒவ்வொரு வாரம் நடந்து வருகிறதற்காக கர்த்தருக்கே அனைத்து துதிகன மகிமை உண்டாக வேண்டுமே. இந்த நாளுக்குரிய தியான பகுதியாக பரிசுத்த லூக்கா சுவிசேஷத்தின் 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 36வது வசனத்திலிருந்து 49வது வசனம் வரையில் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வேத பகுதி பயம் மற்றும் கலக்கம், எதிர்கால நம்பிக்கை இல்லாத ஒரு சூழலிலே இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எம்மாவுக்கு சென்ற பிறகு அவர்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேர்ந்து பேசிக்கொண்டு போய் திரும்பவும் வரும்போது அந்த மாலை வேளையிலே சீஷர்களோடு உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுவார். ஆண்டவர் அங்கே உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லும்பொழுது 37வது வசனம் சொல்லுகிறது, அந்த சீஷர்கள் எல்லாரும் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். ஒரு ஆவியை காண்கிறதாக சீஷர்கள் நினைத்தார்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய நம்பிக்கை இல்லாத ஒரு காரியம். அவருடைய கடந்த 3½ ஆண்டு ஊழியம் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போனதாக ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை நோக்கி 38வது வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகம் எழும்புகிறது என்ன? நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களிலே ஏன் சந்தேகம் வருகிறது? ஏனென்றால் அந்த சூழ்நிலை அப்படிப்பட்டது. பயந்து நடுங்குகிற சூழ்நிலை அவர்களுக்குள் இருக்கிறதை நாம் காணலாம். பயந்து நடுங்குகிற சூழ்நிலை என்று சொல்லுகிற வேளையில் அவர்கள் கலங்குகிறார்கள்.
அவர்களுடைய வாழ்விலே இருதயத்திலே சந்தேகம் இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என்னுடைய சரீரத்தை பாருங்கள், என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என் விலாவையும் தொட்டு பாருங்கள், எனக்கு மாம்சமும் இருக்கிறது, எலும்பும் இருக்கிறது, ஒரு ஆவிக்கு இதை போன்ற காரியங்கள் இருக்காதே என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பலப்படுத்தி கொண்டு வருகிறார் ஆண்டவர். தன்னுடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பிக்கிறார். கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பிக்கிறார். ஆண்டவருடைய பணி என்பது அது சமாதானத்தை உள்ளடக்கிய ஒரு பணி. சமாதானம் இல்லை என்று சொன்னால் கர்த்தருடைய பணி அது வீணாகவே போய்விடும். லூக்கா சுவிசேஷத்தின் 9வது அதிகாரமும் 10வது அதிகாரமும் 12 பேரை அனுப்பும் போதும் 70 பேரை அனுப்பும் போதும் சமாதானத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து, வல்லமையை அவர்களுக்கு கொடுத்து, தைரியப்படுத்தி அவர்களை அனுப்புகிறார். மத்தேயு சுவிசேஷத்தின் 10வது அதிகாரத்தில் 12வது வசனம் 13வது வசனம் சொல்லும், நீங்கள் ஒரு வீட்டிற்கு நுழைந்தால் அதை சமாதான வாழ்த்துக்களோடு அந்த வீட்டை வாழ்த்துங்கள். அந்த வீடு சமாதானத்துக்கு பாத்திரவான்களாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடுவது. அபாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்தில் திரும்ப கடவது. ஆகவே கர்த்தருடைய பணி என்பது சமாதானத்தை உள்ளடக்கியதான ஒரு பணி. ஊழிய வாழ்வில் ஒரு சமாதானம் மிக முக்கியமான ஒரு காரியம். சமாதானம் இல்லாமல் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. இந்த சீஷர்களுக்கு என்ன நடக்கிறது? சமாதான குறைவு. சமாதான குறைவு எதற்காக வந்தது? அவர்களுக்கு ஒரு பயம். ரோம் அரசாங்கம் ஒரு புறம், இன்னொரு புறம் யூதர்கள், இன்னொரு புறம் நம்பி இருந்த இயேசுவானவர் நம்மை விட்டு போய்விட்டார். ஆகவே அவர்களுக்கு என்ன வந்தது? சமாதான குறைவு அவர்களுக்குள் வந்தது. இந்த சமாதான குறைவு நம்ம எல்லோருக்கும் உண்டு. இந்த சூழ்நிலையில் இந்த நாட்கள் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு சீஷர்கள் எப்படி கஷ்டப்பட்டார்களோ, எப்படி கலங்கினார்களோ, எப்படி பயப்பட்டார்களோ, எப்படி சந்தேகப்பட்டார்களோ, அதே சூழ்நிலை இன்றைக்கு உலகம் முழுவதும் நமக்கு வந்துவிட்டது. ஒரு பயம் கலந்த, எதிர்கால நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை நமக்குள் இருக்கிறதை நாம் உணர வேண்டும். எல்லோருக்கும் உண்டு. இனி என்ன நடக்கப் போகிறது? இனி என்ன நடக்கப் போகிறது? நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மால் என்ன செய்ய முடியும்? அரசாங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, மருத்துவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ற ஒரு பயம், கலக்கம், சந்தேகம் இன்றைக்கு உலக மக்கள் அனைவருக்கும் உண்டு. இதே போன்ற பயம், இதே போன்ற கலக்கம், இதே போன்ற சந்தேகம் ஆசாப் என்ற ஒரு பக்தனுக்கு ஏற்பட்டது. சங்கீதங்களின் புத்தகத்தில் 77வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 77வது சங்கீதத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அதை ஆசாப் என்பவர் எழுதுவார். ஏறக்குறைய ஆசாப் என்ற ஒரு பக்தன் 12 சங்கீதங்களை அவர் எழுதியிருக்கிறார். இந்த ஆசாப் என்பவர் தாவீது ராஜாவினுடைய பாடற்குழுவிலே அவர் ஒரு முக்கியமான ஒரு மனிதர். தாவீது ராஜாவுடைய பாடற்குழு என்று சொல்லும்பொழுது
அது மிக மிக விசேஷித்த ஒரு காரியம். 1 நாளாகமத்தின் புத்தகத்திலே 23வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். 1 நாளாகமம் புத்தகத்திலே 23வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது, கர்த்தரை துதித்து பாடுவதற்காக 4000 ஊழியர்களை தாவீது ஒழுங்குபடுத்தியிருந்தார். 23வது அதிகாரத்தின் 5வது வசனம் அப்படியாக சொல்லும். கர்த்தரை துதிக்க 4000 பேரை அவர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அதிலே ராக தலைவனாக இவர் இருப்பார். அந்த கொயர் லீடராக அவர் ஆசாப் என்ற ஒரு பக்தன் இருப்பார். அவர் 12 அதிகாரமான சங்கீதங்களை அவர் எழுதியிருப்பார். ஆகவே அவர் எழுதின இந்த சங்கீதம் 77வது சங்கீதம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரையிலே அவருடைய பரிதாபம், பலவீனம், சந்தேகம், பயம் எல்லாம் அவருக்கு வந்திருக்கும். இந்த சீஷர்களுக்கு எப்படி பயம் வந்ததோ, இந்த சீஷர்கள் எப்படி சந்தேகம் வந்ததோ, அதே போல ஆசாப்புக்கும் அங்கு வந்துகிறது. 7வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ. 6வது வசனம், ராக்காலங்களிலே என் ஆவி ஆராய்ச்சி செய்தது என்று அவர் சொல்லுவார். 7, 8, 9 தன்னுடைய சந்தேகம், தன்னுடைய பயம், கர்த்தர் மீது ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டார், அதே போன்ற நிலைமை, ஆண்டவர் எங்கள் ஜெபங்களை கேட்கவில்லை என்று சொல்லி இன்றைக்கு உலக மக்களில் அநேகர் நம்பிக்கைக்குள், விசுவாச குறைவுக்குள், சமாதான குறைவுக்குள் கடந்து சென்றிருக்கிறதை நாம் அறிகிறோம். ஏனென்றால் சூழ்நிலை அப்படிப்பட்டது. ஆனால் 10வது வசனத்திலிருந்து அதே ஆசாப் என்ற பக்தன் சொல்லுவார், ஐயோ இது என் பலவீனம், இது என் பலவீனம். உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நான் நினைத்து பார்ப்பேன், அவருடைய அதிசயங்களை நான் நினைத்து பார்ப்பேன், அவர் செய்த அற்புதங்களை நான் நினைத்து பார்ப்பேன். என்னுடைய விசுவாச குறைவை ஆண்டவர் நீக்கி போடுகிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி 10வது வசனத்திற்கு மேலாக அவர் மிகச் சிறப்பாக தன்னை ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலப்படுத்திக் கொள்வார். ஆகவே இந்த சமாதானம் என்ற ஒரு காரியம், அந்த வார்த்தை எங்கு துவங்குகிறது புதிய ஏற்பாட்டில் என்று பார்க்கிற சமயத்தில், லூக்கா சுவிசேஷத்தின் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் பரலோக கீதம் அங்கு கேட்கப்படும். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லும். அல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று துவங்கும் அந்த பரலோக கீதம். அந்த பரலோக கீதம் இன்றைக்கு எல்லா இடத்திலும் பாடப்படுகிறது. இந்த பூமியிலே ஒரு சமாதானம் வேண்டும் என்று கர்த்தருடைய எதிர்பார்ப்பு, மனுஷர்களோடு நல்ல ஒரு சமாதான உறவு இருக்க வேண்டும் என்று பரலோக ராஜ்யத்தின் எதிர்பார்ப்பு. அதைத்தான் அவர் பிறப்பிலே அந்த காரியம் வெளிப்படுத்தப்படுகிறதை நாம் காணலாம். ஆகவே கர்த்தருடைய சமாதானம் என்று சொல்லுவது முதல் காரியமாக அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் ஆவிக்குரிய ரட்சிப்பின் ஜீவியம்.
அது ரட்சிப்பின் ஜீவியம். இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் தனிப்பட்ட வாழ்விலே ஒரு ரட்சிப்பின் அவசியம் நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டும். இந்த ரட்சிப்பு தான் அந்த சீஷர்களுக்கு இல்லாமல் இருந்தது. பயந்து போனவர்கள், பயந்து போனதினால்தான் சந்தேகம் அவர்களுக்குள் வந்தது. சந்தேகம் வந்தது. அவர்கள் அந்த சூழ்நிலைகளிலே அவர்கள் ரட்சிப்புக்குள் ஆகவில்லை, ரட்சிப்புக்குள் வரவில்லை. உலக பிரகாரமான மக்களாக இருந்ததை இந்த பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்லும். ரட்சிப்பு என்பது எவ்வளவு விலையேற பெற்ற சந்தோஷம் நம்ம ஒவ்வொருவருக்கும். அல்லேலூயா. ரட்சிப்பின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். இது முழுமையாக நம்முடைய தனிப்பட்ட உணர்வு பூர்வமான ஒரு அனுபவம், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சமாதானம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் என்பது ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த சமாதானத்தை தான் ஒரு சில வசனங்களிலே கர்த்தர் நமக்கு போதிப்பார். சங்கீதங்களின் புத்தகத்தில் 85வது சங்கீதத்திலே 8வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். ஆண்டவரே சமாதானத்தை அவருடைய ஜனங்களுக்கும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் சொல்லுவாராம். அப்படி என்று சொன்னால் நாம் அவருடைய ஜனங்களாக மாறி போக வேண்டும். அவருடைய ஜனங்களாக மாறி போக வேண்டும். இந்த சங்கீதம் 85:8 அப்படித்தான் நாம் வாசிக்கிறோம். அவர் நமக்கு சமாதானத்தை கூறுகிறவர், தமது ஜனங்கள் தமது பரிசுத்தவான்கள். இன்றைக்கு அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவருடைய ஜனங்களாக, ஆண்டவருடைய பரிசுத்தவான்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்மை பரிசுத்தவான் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாய் நம்மை பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய வாய் நம்மை ஜனங்கள் என்று சொல்லுகிறது. எப்பேற்பட்ட காரியம்! அதே போல ஆண்டவர் யோவான் சுவிசேஷத்தின் 14வது அதிகாரத்தில் சமாதானத்தை குறித்து மிக மிக அழகாக சொல்வார். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம் அது. 27வது வசனத்தில், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன். எவ்வளவு சந்தோஷம்! ஆகவே உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. பவுல் அடிக்கடி சொல்லுவார் இதை. சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் என்று திரும்ப திரும்ப சொல்லுவார். ஆகவே இந்த கர்த்தருடைய சமாதானம் நம்மோடு கூட இடைப்படுவது எப்படி என்று சொன்னால், நம்முடைய ரட்சிப்பு பூரணப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இரண்டாவது காரியமாக, கர்த்தருடைய சமாதானம் என்று சொல்லும்போது நம்மோடு கூட இடைப்படுகிற அந்த சுவிசேஷம் தான் சமாதானம். அந்த சுவிசேஷ வார்த்தைகள் தான் நமக்கு சமாதானமாக மாறி போயிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக என்று சொல்லும்போது அது மிக முக்கியமான ஒரு சுவிசேஷ செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரோடு எழுந்தார், பாடுபட்டவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்வது மிக முக்கியமான சுவிசேஷ செய்தி. ஆகவே கர்த்தருடைய சமாதானம் என்பது சுவிசேஷத்தில் அடங்கி இருக்கிறதை பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில்
நாம் காணலாம். எவ்வளவு சந்தோஷமான ஒவ்வொரு புத்தகங்களிலும் நாம் காணலாம். கர்த்தருடைய சுவிசேஷத்தை குறித்து பவுல் மிக மிக அழகாக தெளிவாக சொல்லுவார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தை 17வது வசனத்தை வாசிக்க வேண்டும். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அல்லேலூயா! சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இந்த சமாதான வார்த்தைகள் நம்முடைய சுவிசேஷம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதானத்தை அறிவிக்கிறவர். கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமானவர் நமக்காக உயிரோடு எழுந்தார் என்று சொல்லும்போது அதே ஒரு சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். பில்லி கிரகாமை பற்றி எல்லோரும் அறிவீர்கள். ஒரு சமயத்தில் அவரிடத்தில் ஒரு சகோதரி வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார். எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று பில்லி கிரகாம் கேட்பார். என்னுடைய வியாதி சுகமாக வேண்டும் என்று சொல்லி, அதற்கு பில்லி கிரகாம் சொல்லுவார், வியாதிகளை சுகமாக்குவதற்காக கர்த்தர் என்னை அழைக்கவில்லை, அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சுவிசேஷத்தை நான் உலகம் முழுவதும் அறிவிப்பதற்காக கர்த்தர் என்னை அழைத்தார் என்று சொல்லுவார். சமாதானமே சுவிசேஷம். கர்த்தருடைய பணி அந்த சமாதானத்தை உள்ளடக்கிய ஒரு பணி. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சுவிசேஷ வாழ்வு நம்மோடு கூட இடைப்பட்டதற்காக நாம் உணர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். 3வது கடைசி குறிப்பாக கர்த்தருடைய சமாதானம் என்பது நன்மை செய்வது. கர்த்தருடைய சமாதானம் என்பது நன்மை செய்வது. ரோமருக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த சமாதானத்தை குறித்து எவ்வளவோ வசனங்களை நாம் கொடுக்கலாம், படிக்கலாம், அதை வைத்து பிரசங்கிக்கலாம். ஆனால் நேரத்தை கருத்தில் கொண்டு மிக சுருக்கமாக நாம் கடந்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியம். ரோமர் 2வது அதிகாரத்தின் 10வது வசனத்தில், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த ஆண்டவர். ஆண்டவருக்கு ஒரு பெயர், நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார். ஆகவே நன்மை செய்யும் பொழுது அவர்களுக்கு கனம் உண்டாகும். கர்த்தருடைய பார்வையிலே அது பரிசுத்தமானது, கர்த்தருடைய பார்வையிலே அது இன்பமானது. ஆனால் இந்த நாட்களில் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் தங்களை உயர்த்தி கொள்ளும் வண்ணமாக, தங்களை பிரதிபலிக்கும் வண்ணமாக, தங்களை முழுமையாக மற்றவர்களுக்கு முன்பாக பிரபலமாக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா இடத்திலும் ஃபேஸ்புக் கலாச்சாரம் இன்றைக்கு வந்திருக்கிறது. இதை கர்த்தர் அருவருக்கிறார். இன்றைக்கு யார் யார் ஃபேஸ்புக்கில், யார் யார் வாட்ஸ்அப்பில் தாங்கள் செய்கிற உதவியை வெளிப்படுத்துகிறார்களோ அது கர்த்தர் அருவருக்கிறார். மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் அதிகமாக கடினமாக பேசுவார்.
1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரோடு இடைப்படுகிற ஒரு வாழ்வு, கர்த்தரோடு இடைப்படுகிற வாழ்வு ஒரு சந்தோஷத்தின் வாழ்வு. நான் நன்மை செய்தேன், அது எல்லோரும் அறிகிற வண்ணமாக நான் நன்மை செய்தேன். இதுதான் இந்த நாட்களிலே அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய காரியம். அவர்கள் தங்களை முன்வைக்க விரும்புகிறார்கள், தங்களை பிரபலப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள். நான் இதை செய்தேன் என்று சொல்லி தங்களை அந்த கனத்தை தேடிக்கொள்ள விரும்புகிறார்கள். அநேக ஊழியர்கள் அதை செய்கிறார்கள். கர்த்தர் அருவருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருடைய சமாதானம் என்று சொல்லும்போது அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை தரக்கூடியது. நம்ம ஒவ்வொருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடியது. கர்த்தருடைய சமாதானம் என்று சொல்லும்போது அது சுவிசேஷத்தை பிரதிபலிக்க கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய சமாதானம் என்பது அது நன்மை செய்கிற ஒரு ஊழியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பணி சமாதானத்தின் பணி. கர்த்தருடைய பணி சமாதானத்தின் பணி. இந்த நாட்களிலே அநேகருக்கு தெரியும், கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக எல்லோரும் கைத்தட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவு வந்தது. மருத்துவர்களுக்கு, செவிலியர்களுக்கு கைத்தட்ட வேண்டும் என்று ஒரு உத்தரவு. அடுத்த கொஞ்ச நாட்களுக்கு எல்லோரும் விளக்கை ஏற்ற வேண்டும் என்று உத்தரவு. ஒரு 5-6 நாட்களுக்கு முன்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் கொரோனா வைரஸோடு நீங்கள் வாழ்ந்து பழகி கொள்ள வேண்டும் என்று வந்துவிட்டது. இதை முதலிலே சொல்லியிருக்கலாம். கை தட்டினது போதது, லைட் அடித்தது. இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவு, கொரோனாவோடு வாழ பழகி கொள்ள வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் அன்றைக்கே சொல்லிவிட்டார். யோவான் 16வது அதிகாரத்திலே 33வது வசனத்திலே, இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரவங்களோடு வாழ நாம் பழகி கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய சாட்சியுடைய வாழ்வு அந்த 24வது அதிகாரத்தில் அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். எல்லோரும் நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு சாட்சியுடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுவார். பொரித்த மீனை சாப்பிடுகிறார், தேன்கூட்டின் துணிக்கையை சாப்பிடுகிறார் ஆண்டவர், விசுவாசத்தை பலப்படுத்த. ஆனாலும் கூட அவர்களுடைய விசுவாசம் பலப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் வரும்போது அவர்கள் பலனடைந்தார்கள் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்திற்காக நாம் நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். என்று சொன்னால் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பாடம் அது. இந்த உலகத்திலே உபத்திரவங்களிலே நீங்கள் சாட்சியாக ஜீவிக்க வேண்டும். நீங்கள் சாட்சியாக ஜீவிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு சாட்சியாக நாம் நிற்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் கிறிஸ்தவ விசுவாசிகள். அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் சாட்சியாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக, சுவிசேஷத்தை மற்றவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்க கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. தேவனுக்கே அனைத்து துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் நம்முடைய பாடல் குழுவினர் யாவரும் பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேன் என்னை என்ற ஒரு பாடலை அர்ப்பணிப்பின் பாடலாக பாடுவார்கள். அதன் பிறகு நாம் யாவரும் முழங்கால் படியில் நின்று முழங்கால் படியிட்டு கர்த்தரிடத்தில் முழுமையாக நம்மை ஒப்பு கொடுப்போம்.
பலிபீடத்தில் என்னை நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்த்தீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. சேர்த்தீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே. ஆலயமாக்கி இப்போ ஆசீர்வதித்தருளும். ஆலயமாக்கி இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை.
சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமீசம் மாற தேவாருள் செய்குவி ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாருள் செய்குவி கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேன் என்னை என்ற பாடின நாம் எல்லோரும் முழங்காலில் நிற்கிற வேளை இது. வீடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் முழங்காலில் நிற்க வேண்டுமா அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் முழங்காலில் நிற்க வேண்டுமா செபிக்கிறேன். இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் முழங்கால் படியிட வேண்டுமா அன்போடு கேட்கிறேன். ரட்சிப்பின் சந்தோஷம் எப்போதெல்லாம் நமக்கு வந்துவிட்டதோ அப்போது இந்த முழங்கால் ஜெபம் நம்மை தாங்கும். கர்த்தருடைய சமாதானம் ரட்சிப்பின் சந்தோஷத்தில் அடங்கி இருக்கிறது. கர்த்தருடைய சமாதானம் கர்த்தருடைய சுவிசேஷத்தில் அடங்கி இருக்கிறது. கர்த்தருடைய சமாதானம் ஏழை எளியோருக்கு உதவி செய்கிறதில் அடங்கியிருக்கிறது. பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் அது பரிசுத்தமானது, அது இணக்கமுள்ளது, அது சமாதானம் உள்ளது என்று சொல்லி வாசிக்கும்போது எவ்வளவு ஆசீர்வாதம். யாவரும் முழங்காலில் நிற்போம். அன்பின் பரலோக தந்தையே, இன்னும் ஒரு ஆராதனையை நாங்கள் ஒவ்வொருவரும் பங்கெடுக்க தொலைக்காட்சி மூலமாக உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதிலும் உடைய அன்பின் கரம் எங்களை தாங்கினதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாட்களை நீர் அறிந்திருக்கிற கர்த்தர் அல்லவா, எல்லாவற்றையும் நீர் பார்த்திருக்கிற ஆண்டவரப்பா. ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிறதான அநேக போராட்டங்கள், குறிப்பாக ஒவ்வொரு வீட்டிலே பிணங்கள் ஆண்டவரே, கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு அருகே மரித்தவர்கள் என்று சொல்லி நாங்கள் அறிகிறோமே. குறிப்பாக அமெரிக்க தேசத்திலே 88,000 மக்கள் மரித்து போனார்கள் என்று கேள்விப்படும்போது ஆண்டவரே மிகுந்த பாரத்தோடு இருக்கிறோம். ஒவ்வொரு நாடும் ஆண்டவரே இதை போன்ற போராட்டங்கள், இதை போன்ற கடினமான சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கவில்லை ஆண்டவரே. ஆனாலும் நீர் அதை பார்த்து கொண்டிருக்கிறீர். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிறதான இந்த மரண ஓலங்களை நீர் கேட்டிருக்கிறீரே ஆண்டவரே. உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மரித்து உயிரோடு எழுந்தார், அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறினது என்று சொல்லி நாங்கள் தியானித்தோமே. எங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் நீர் அல்லவா ராஜா.
இந்திய தேசத்திலே 85,000 பேருக்கு மேலாக பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நாங்கள் செய்திகளில் அறிகிறோம் ஐயா. அரசாங்கம் எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அறிகிற ஆண்டவர். ஒவ்வொருவரோடு இடைப்படுகிற ஆண்டவர் நீர் அல்லவா. ஒவ்வொரு அரசாங்கமும் எடுக்கிற அனைத்து சமூக பணிக்காக, சமுதாய பணிக்காக உதவி செய்கிற எளியோருக்கு உதவி செய்கிற அநேகரை நீர் எழுப்பியிருக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. சொந்த மாநிலங்களுக்கு திரும்பி போகும்போது சுகமாக அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. கலங்கி போன ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே, கர்த்தர் நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி உபத்திரவத்தின் மேலான உபத்திரவம் எங்களை தாங்குகிறதப்பா, எங்களை தாக்குகிறது ஆண்டவரே. ஆலயம் இல்லாமல், நாங்கள் ஆலய ஆராதனை இல்லாமல் ஒரு கடினமான சூழல் உண்டப்பா. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட வல்ல ஆண்டவர் நீர் அல்லவா ராஜா. உமால் கூடும் ஐயா, உமால் கூடும். இந்த கரோனா வைரஸ் தாக்கம் ஆண்டவரே நீர் நீக்கி போட போகிறதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருபோதும் கலங்கி தவிக்க வேண்டும் என்று நீ விரும்புகிற கர்த்தர் அல்லப்பா. இவையெல்லாம் உபத்திரவங்களுக்கு ஆரம்பம் என்று சொல்லி உம்முடைய 2வது வருகையை நீர் உறுதி செய்திருக்கிறீர் ஆண்டவரே. சீக்கிரத்திலே உம்முடைய 2வது வருகை வருகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோமே. எங்கள் அருமையான இம்மானுவேல் காகிதப்பட்டறை சபைக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய பாதப்படியில் வைத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு உதவியாக வந்த சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்க்காக நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த வாரத்திலே தொலைக்காட்சி நிகழ்வை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்த எங்கள் சபையின் வாலிப பிள்ளைகள், ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை எழுப்பி தருகிறீரப்பா. உம்முடைய வசனம் கடந்து செல்ல வேண்டும், ஜெபம் கடந்து செல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் முழங்காலில் நின்று பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்க நீர் உதவி செய்திருக்கிறீர். இந்த 24வது அதிகாரத்தின் லூக்கா சுவிசேஷம் கடைசி பகுதியில் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருங்கள் என்று நீர் சொல்லியிருக்கும்போது எவ்வளவு சந்தோஷம் ஐயா. நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சிகளாக இருக்க வேண்டும். இந்த காகிதப்பட்டறை சபை சாட்சிகளாக ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று கொண்டவர்களாக இருக்க வேண்டுமே ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே நீர் சாட்சியாக எழும்பி ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நீர் மாற்றித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த அரசாங்கத்திலே ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற அநேக உதவிகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் மது கடைகளை திறக்க வேண்டும் என்று சொல்லி பாரப்படுகிறார்களப்பா. கர்த்தர் நீர் அதை மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மால் கூடுமையா, உம்மால் கூடுமையா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வேலூர் பேராயம் முழுவதும் ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்பி தாரும் ஐயா. கண்ணீரோடு எழுப்பி தர வேண்டுமா ஜெபிக்கிற ஊழியர்கள் ஆண்டவரே, விசுவாசிகளை எழுப்பி தர போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அது பாதப்படியில் வைத்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஜபம் மாத்திரமே எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறி போகட்டும். ஜபம் மாத்திரமே உம்முடைய பாதத்திலே எங்கள் கண்ணீரால் நனைக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வரப்போகிற நாட்களிலே ஆண்டவரே எங்களுக்கு இந்த கரோனா வைரஸின் தாக்கம் குறைந்து கொண்டு வருகிறது என்ற செய்தியை நாங்கள் கேட்க போகிறோம். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கிற ஆண்டவர். நாங்கள் சாட்சியோடு நிற்க வேண்டும். பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உம்முடைய அன்பை சொல்ல வேண்டுமே, உம்முடைய இரக்கத்தை சொல்ல வேண்டுமே.
உம்முடைய மனதுருக்கத்தை சொல்ல வேண்டுமே. கர்த்தர் நம்மை பார்க்கிறார் என்று சொல்லி நாங்கள் சாட்சிகளாக மாற வேண்டுமா ஆட்சேபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதிலும் நம்முடைய அன்பின் கரம் எங்களோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் கடந்து செல்கிறோம். கர்த்தருடைய தூய ஆவியின் வல்லமை எங்களை ஒவ்வொருவரோடு இருக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்துதலும் சந்தோஷமும் பாதுகாப்பும் நம் ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வருவோமாக.